வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் சசிஸ்னா வ்ளாக்ஸ். இது வந்து என்ன ஒரு வீடியோ பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிசப்பாயிண்டடான ஒரு வீடியோ பதிவு தாங்க. அந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு நாங்கள் வந்து ரேஷன் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு சொன்னேன்லங்க. அதில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 10 kgs வந்து போட்டாங்க. நான் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மூட்டையோட அரிசி ஃபுல்லாக காலிங்க. எனக்கு வந்து புதுசாக தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க அந்த அண்ணா. சரி, ஓகே, புது ரைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த மூட்டையை பிரித்து அவங்க அந்த 10 kgs அரிசி பார்த்தா, சத்தியமாக சொல்கிறேங்க, மாடு கூட சாப்பிடாதுங்க. அப்படி ஒரு அரிசியை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, அவ்வளோ ஒரு மஞ்சள் கலரு, அதில் வேறு ஒயிட்டாக ஏதோ அவள் மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதை தண்ணியிலலாம் கழுவும் போது பார்த்திங்கன்னா வளன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லாதுங்க. வறுமை கோட்டிற்கு மிக கீழுள்ள மக்கள்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு 10 கிலோ அரிசி வருது, 20 கிலோ அரிசி வருது, ஒரு மாதத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் அதை தான் அந்த அவங்களும் சாப்பிடுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க. தயவு செய்து நீங்கள் கொடுக்குறன்ற பேரில் இந்த மாதிரி அரிசியெல்லாம் போடாதீங்க ஸ்டாலின் சார். கொஞ்சம் வந்துட்டு ரேஷன் ஷாப்புக்கு போயிட்டு செக் பண்ண சொல்லுங்கள். ஃபுட் மினிஸ்டர் இருக்காருல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு அவங்களுக்கு கீழே யாராக இருந்தாலும் சரிங்க, இதில் சொல்கிறதுக்கு என்னங்க பயம். ரேஷன் ஷாப்புக்கு போயிட்டு அந்த அரிசியெல்லாம் பார்த்து செக் பண்ண சொல்லுங்கள் தயவுசெய்து. இப்போ ஏற்பட்ட கீழ்த்தரமான அரிசியெல்லாம் மக்களுக்கு கொடுக்குறன்னு பேரில் மக்களை வந்து ஏமாற்றாதீங்க. அதுக்கு நீங்கள் கொடுக்காமே இருந்துக்கலாம், ஓகேவா? அவங்க கஷ்டப்பட்டாவது ஏதோ ஒன்று டெய்லி ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு கஷ்டப்பட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா ஒரு 50 ரூபாய்க்கு அரிசி வாங்கி கூட அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப கேவலமான ஒரு அரிசியை வந்து ரேஷன் கடையில் வந்து கொடுக்குறீங்க ஸ்டாலின் சார். தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. 2026 நீங்கள் சிஎம்மாக வரணும்னு ஆசைப்பட்டா, ஓட்டு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுக்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ. டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன், நான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், ஓகேவா? தேங்க்யூ.